ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 15வது வசனத்திலே இருந்து 25 வசனம் மட்டும் வாசிக்க கேட்போம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணிலா நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாமின் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்து போட்டவர்களுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கோராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பல்கும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமிட தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஆமென். இங்க ஈசாக்கும் துறவும் தூர்ந்து போன துறவை திரும்பவும் வெட்டுகிறார்கள். மறுபடியும் வெட்டுதல், சரியா? தூர்ந்து போயிட்டது, திரும்பவும் அதை மீளாவி செய்கிறார்கள். அது திரும்பவும் மறுபடியும் வெட்டுகிறார்கள். துறவு என்றால் கிணறு, இல்லாவிட்டால் நல்ல ஆழமான ஒரு கிடங்கு, குழி என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த காலத்துல சில மொழிபெயர்ப்புல கிணறு தான் இருக்குது. தண்ணி வருகிற ஒரு இடம், என்ன ஒரு ஊற்று மாதிரி எடுக்கிறது. இந்த துறவு என்று பல இடங்களில் பாவிக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள், ஆகார் என்ன செய்கிறார், வனாந்தரத்துக்கு போகிறார். தண்ணி முடிஞ்சுது, பிள்ளை தண்ணி இல்லாம கத்துது. ஆகாருக்கும் தண்ணீர் இல்லை. என்ன செய்யறா, அவ கதறும் போது, பிள்ளையும் அழும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆகாருடைய சத்தத்தையும் வேதம் சொல்லுது, பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு அங்கே இருந்து பதில் கொடுக்கிறார். ஆகாரே, ஏன் அழுகிறாய் என்று சொன்னவனா ஆகார் தன்னுடைய சோக கதையை நம்ம போல சொல்லுறா. உடனே ஆண்டவர், வேதம் சொல்லுது, ஆகாரின் கண்களை ஆண்டவர் திறந்தார். பக்கத்துல ஒரு துறவு இருக்கு, சரியா? தண்ணீர் எங்க இருக்கு, பக்கத்துல இருக்குது. அதுல இருந்து ஒரு சின்ன பாடத்தை நான் சொல்லி தருகிறேன். என்னன்னா, வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கேள்விகள், உபத்திரவங்கள், பாடுகள் நிமித்தம் எங்களுடைய கண்கள் என்ன செய்யும், வேலி மாதிரி அடைக்கப்பட்டிருக்கும், இருளாய் மதில் மாதிரி இருக்கும். பக்கத்துல எல்லாம் இருக்கு, நன்மை பக்கத்துல இருக்கும், ஆசீர்வாதம் பக்கத்துல இருக்கும், பதில் பக்கத்துல இருக்கும். அது இந்த பாதை திறக்கிறதுக்கு திறப்பு கூட பக்கத்துல இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதுனால அந்த நன்மையை என்ன செய்யலாம், மக்களுக்கு பார்க்க முடியாமல் இருக்குது. ஆனா பக்கத்துல இருக்குது, சரியா? தூரம் ஓடி திரிஞ்சு தேடிக்கொண்டிருப்போம். ஆனா கதவு திறந்து இருக்கும், தள்ளி திறக்காம ஐயோ கதவு திறக்கல வாசல், கதவு வாசல் அடியில் சத்தம் போட்டு கொண்டு இருப்போம், சரியா? அப்ப ஆண்டவர் கண்ணை திறந்தார். உடனடியாய் அங்க தண்ணீர் இருந்தது, அவள் கண்டு அதை பருகி வாழ்க்கை அடைந்தார். இன்னொரு இடத்துல பாத்தீங்களா, ரெபேக்கா என்ன, ஈசாக்கு பெண் எடுக்க போகும்போது எலியேசர் எங்க காண்றார், துறவண்டையிலாம் ரெபேக்காவை காண்றார். என்ன, தண்ணீர் எடுக்க அந்த கிணற்றண்டிக்கு வருகிறார். அந்த இடத்துல
கல்யாண பேச்சு நடக்குது. துறவண்டையில் தண்ணீர் எடுக்க வந்த ரெபேக்காவுக்கு ஒரு திருமணம். என்ன பாத்தீங்களா இருந்தா அங்கும் துறவு தண்ணீர் எடுக்க போய் ஒட்டகத்துக்கு கொடுக்கிறார் ரெபேக்கா, அவர்களும் பருகிக் கொள்ளுகிறார்கள், எலியேசரும். இப்படி அந்த சம்பவம் போகுது. துறவு ஒரு அருமையான சம்பவங்களை கிணற்றண்டை. வேற என்ன, இயேசு கிறிஸ்து போய் என்ன செய்கிறார், சமாரியா பெண்ணுடன் கிணற்றண்டையில் கதைக்கிறார். என்ன அங்கேயும் ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. ரெபேக்காவுக்கு ஒரு திருமணம், ஈசாக்கு ஒரு சந்ததியை உண்டாக்குறார். அங்க வந்தா அங்கு மறிக்கிறதுக்கு ஆகாருடைய ஃபேமிலி என்ன மறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்யறார், காப்பாரு. எல்லாம் தண்ணீரை குறித்த சம்பவம் எல்லாம் ஆண்டவருடைய ஜீவ தண்ணீரை குறித்த ஒரு ரட்சிப்பை குறித்த ஒரு காரியங்கள் அங்கே அடங்கி இருக்கிறது. சரி, இந்த இடத்துல என்னத்தை பார்ப்போம் என்று பார்த்தால் பல பல துறவுகள் பல பல இடங்களில பல பல விதமாக பார்க்கக்கூடியது. இந்த இடத்துல பாத்தீங்களா இருந்தால் ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4:23 வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து என்ன வருமா, ஜீவ ஊற்று வரும். எங்க இருந்து வருது, இருதயத்திலிருந்து. அப்ப இப்ப இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம், இருதயம் ஒரு ஒரு துறவென்று எடுத்துக்கொள்வோம். துருத்தியும் எடுக்கலாம், ஆனா துறவென்று எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு நாங்க இதுக்கு இந்த பாடத்துக்கு. அப்ப இங்க கவனிங்க, இந்த பாடத்துல இருந்து என்னத்தை கவனிக்கிறோம் என்றால், ஆபிரகாம் இங்க வருவோம். இப்ப நாங்க திருப்பிக் கொள்வோம். அங்க ஆதியாகமம் 26வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆபிரகாம் துறவுகளை வெட்டுறார். கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் துறவு வெட்டுறார். துறவு வெட்டின நாட்களில பெலிஸ்தியருடைய அந்த இடங்களில இருந்த அந்த வேலையை பார்க்கிறார். அவர் துறவுகளை வெட்டி கொண்டு வரும்போது பல ஆண்டுகள் போகும்போது அதை என்ன செய்கிறார், அவங்க பெலிஸ்தியர்கள் பல ஆண்டுகள் போனவர் தூத்து போறாங்க, மூடிட்டாங்க. சரி, இந்த இடத்துல பாத்தீங்களா, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என்ன செஞ்சார் ஆபிரகாம் என்று பார்ப்போம். 21:25 ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். எங்க ஆபிரகாம் வெட்டின துறவுகளை அதை குறித்து அங்கேயே முதல்ல என்ன நடந்திருக்கு, யுத்தம் நடந்திருக்கு. ஆபிரகாமுடைய காலங்களிலே அந்த யுத்தம் நடந்திருக்கு. ஏனென்றால் அவர்களுடைய அபிமெலேக்குடைய வேலைக்காரர்கள் அந்த என்ன செஞ்சுட்டாங்க, துறவுகளை மூடிட்டாங்க. மூடும் போது அபிமெலேக்க என்ன செய்கிறார், கடிந்து கொள்கிறார். ஏன்னா இந்த ஈசாக்கு வந்த பிரச்சனை தான் ஆபிரகாமுக்கும் வந்திருந்தது. சரியா? அப்ப ஆபிரகாம் பிற்பாடு என்ன செஞ்சார், மரிச்சிட்டார். திருப்பி 26க்கு திருப்பி கொள்ளுங்க. ஆபிரகாம் பிற்பாடு மரித்த காலத்துல திரும்பவும் 15வது வசனத்திற்கு வாசிங்க. 26:15. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அந்த காலத்துல என்ன செஞ்சுட்டாங்க, மண்ணினால நிரப்பிட்டாங்க. இப்ப 18 வாசிங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின் படியே அவைகளுக்கு பெயரிட்டான். கவனிச்சிங்களா? என்னவாம், ஆபிரகாம் வெட்டின துறவுகளை தூட்டு போட்டார்கள். திருப்ப அதை என்ன செய்யறார், தோண்டி அதே பெயரை வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க, யார் இதை செய்தது என்றால் பெலிஸ்தியர்கள் செய்தார்கள். பெலிஸ்தியர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு பாப்பம். பெலிஸ்தியர்களை குறித்து, பெலிஸ்தியர்கள் என்றால் இந்த அர்த்தம் இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லப்படுகிறது, அலைந்து திரிகிறவர்கள். பெலிஸ்தியர்கள் என்றால் அலைந்து திரிகிறவர்கள். எப்படி என்றால் ஒரு நிலையற்றவர்கள். சரியா? ஒரு நிலையற்றவர்கள், எல்லா இடம் அலைஞ்சு திரிவார்கள். அடுத்தது பாத்தீங்களா, அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய தன்மைகளை சொல்றேன். அவர்கள் இரும்பு ஆயுதங்களினால யுத்தம் பண்ணுவார்கள். யுத்த வீரர்கள். சரியா? யுத்த வீரர்கள்.
அடுத்தது யாராவது முன்னேறினா பொறாம கொள்ளுவாங்க. யாராவது ஒரு ஆள் முன்னேறிட்டா அவங்க எப்படியாவது விழுத்த வேணும் என்ற ஒரு பொறாம, சரியா, பொறாம கொள்ளுவாங்க. அவர்கள் செய்யற காரியங்களுக்கு ஏதாவது ஒரு குழி வெட்ட வேணும் பின்னுக்கு. அவங்கள எப்படி மடங்கடிக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதங்களை எப்படியாவது தாங்கள் கைப்பற்ற வேணும், மற்றவங்க செய்யறத தாங்க எடுக்க வேணும் என்று இருப்பவர்கள். அடுத்தது இந்த சந்ததியில இருந்து வந்தவர் தான் கோலியாத், சரியா, கோலியாத். இந்த பெலிஸ்தியருக்கு பிரம்மாண்டமான 5 பட்டணங்கள் இருந்தது. இவங்கள் இந்த பெலிஸ்தியருடைய மனிதர்கள்ல சிலர்கள் ராட்சதர்கள் மாதிரி பலசாலிகளா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப இவர்கள் என்ன எப்படிப்பட்டவர்கள் அந்த பெலிஸ்தியர்கள் விருட்டுவார்கள் ஆக்களை. அந்த ஆக்களை இருப்பினம் இல்ல, இப்படி விருட்டுனா சத்தமா கதைக்கிறது. சத்தமா கதைச்சா என்ன செய்யணும், பயப்படுத்துகிற தன்மை. அடுத்தது தங்களுடைய திறமைகளினால மற்றவர்களை கீழ் அமர்த்துறது, சரியா, தங்களோட திறமைகளால மற்றவர்களை அடிமைப்படுத்துறது. இப்படி விரட்டுற குணங்கள், இப்படியான தன்மைகள் எல்லாம் இந்த பெலிஸ்தியருக்கு இருக்குது. அப்ப அடுத்தது வாக்குவாதம் பண்ணுறது, வாக்குவாதம், சண்டை, கலகம், இப்படியான குணங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்குது. சரி, இவ்வளவு பார்த்துட்டோம். சரி, இப்ப இங்க வருவோம். இதுதான் துறவு, சரியா. என்னத்தால மூடப்பட்டுட்டு, மண்ணினால மூடப்பட்டுட்டு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு. மண், இந்த உலகத்தின் காரியங்களினால அவனுடைய ஆத்துமா ஒட்டி கொண்டிருக்குன்றத மண்ணை குறிச்சு சொல்றான். மண்ணை அந்த பூமிக்குரிய காரியங்களை நாடுகிறது, பூமிக்குரிய காரியங்களே நாடுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். கிறிஸ்து இயேசுவின்குள் நம்ம என்ன செய்யறாரா, அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில என்ன செஞ்சிட்டார், உட்கார பண்ண. எங்களை கொண்டு எங்க இருத்திட்டார், உன்னதத்துல. கிறிஸ்துவோட கூட, கிறிஸ்து உன்னதத்துக்கு எடுக்கப்பட்ட போல எங்களையும் மரித்தவர்களாய் இருந்த, பாவத்துக்கு மரித்தவர்களாய் இருந்த எங்களை என்ன செய்தார், உயிர்ப்பித்து உன்னதங்கள்ல, கிறிஸ்து உன்னதங்கள்ல இருக்கிற எங்களையும் கொண்டு என்ன செஞ்சிட்டார், உன்னதங்கள்ல இருத்திட்டார். இப்ப நாங்க என்னத்தை தேட வேணும்டா, மேலானவைகளைத்தான் நாட வேணும், சரியா, மேலானவைகளைத்தான் தேட வேணும். அப்ப பூமிக்குரியவைகளை அல்ல என்று ஒரு வசனம் சொல்லுது. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால் மேலான காரியங்களை நாட வேண்டும். அப்ப மண்ணோட என்ன செய்யக்கூடாது, நாங்கள் எங்களுடைய ஆத்துமா ஒட்டி கொண்டிருக்க கூடாது. மண்ணுக்குரிய காரியங்கள் அவைகளை தேடக்கூடாது. அப்ப உன்னதத்துக்குரிய காரியங்கள், உன்னதத்துக்குரிய காரியங்களை நாம என்ன செய்யணும், தேடுகிறவளா இருக்க வேண்டும். இங்க இருதயம், அதாவது என்ன, துறவு என்னத்தினால் நிறைஞ்சிருக்கு, என்னத்தினால் நிரப்பினாங்க, மண்ணால நிரப்பினாங்க. அப்ப இந்த இருதயமானது நல்ல எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அப்போ காத்து கொள்ளும் போதுதான் என்ன வரும், ஜீவ ஊற்று என்ன செய்யும், மற்ற இந்த ஜீவ ஊற்று வந்தால்தான் மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம், ஆசீர்வாதமாய் இருக்கலாம், பிரயோஜனமாய் இருக்கலாம். விளங்கிட்டுதான். என்ன, அந்த சமாரியா ஸ்திரீ கிணற்றில் இருக்கிற தண்ணீரை தான் என்ன செஞ்சால், கொடுத்தாள். இயேசு சொன்னார், நீ நான் ஒரு தண்ணீர் கொடுக்க போறேன், அது வந்து தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீர், என்றென்றைக்கும் என்ன செய்யாது, தாகம் எடுக்காது, அது வந்து வற்றாதது, அது ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த தண்ணீரை என்ன செய்கிறார், பருகும்படி ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் எந்த உலகத்துல இருக்கிற என்ன இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்றுதான் நாம் என்ன செய்வோம், சுற்றி 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 என்ன செய்வோம் இருப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த ரட்சிப்பின், அந்த பரிசுத்த ஆவியின் ஜீவ தண்ணீரை நமக்கு தர விரும்புகிறார். கவனிங்க. அப்ப அது தர்றதுக்கு, அது ஊற்றெடுப்பதற்கு என்ன செய்யணும், முதலாவது நாம் இந்த மண்ணை என்ன செய்யணும், எடுக்கணும். மண் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், பிரயாசப்படணும், தோண்டி எடுக்கணும். மண்ணை தோண்டும் போது என்ன வரும், பொறாமை வரும். பொறாமை என்ற பிரச்சனைகள் வரும், சண்டை, வாக்குவாதம், அவன் தான் தூண்டுற நல்லா, பெருமை, அகந்திகள்,
இப்படியானதெல்லாம் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் தோண்டி தோண்டி என்ன செய்யணும்? எடுக்க எடுக்கத்தான் அந்த என்ன செய்யும்? அந்த மண்ணுகள் எடுத்தாத்தான் ஜீவ ஊற்று அதுக்குள்ள இருந்து வெளிப்படும். அப்ப அந்த கூடாதுகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? எங்களை விட்டு எடுத்து அந்த ஊற்றுகளை எல்லாவற்றையும் எடுத்து எறிந்து என்ன செய்யணும்? ஊற்ற காண வேண்டும். அப்ப தண்ணீர் ஊற்று காணும் வரையும் தோண்ட வேண்டும். என்ன சில ஆட்கள் என்ன செய்வாங்க? இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை பாடு, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா. என்ன இருதயத்துல இருக்கிறத என்ன செய்யணும்? நாம கூடுதலா என்ன செய்வோம்? இப்ப பாருங்க, இருதயத்துல இருக்கிற அப்ப எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்ப காத்துக்கொள்ள என்னத்தாலே காத்துக்கொள்ளலாம் என்றால் அந்த அதே இடத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 7 நீதிமொழிகள் 4 நீதிமொழி 4 அதுல ஒரு வசனம் சொல்லுது. நாலாவது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். கணிச்சிங்களா? கட்டளைகளையும் வார்த்தைகளையும் காத்துக்கொள், கைக்கொள்ளு, அப்பொழுதுதான் நீ என்ன செய்வாய்? பிழைப்பாய். அப்ப வார்த்தையினாலும் தேவ கட்டளையினாலும் என்ன செய்யணும்? இந்த மண்ணுகள் எல்லாத்தையும் எடுக்கணும். தோண்டுகிற கருவி கொத்துறது தோன்றது எல்லாம் இந்த வார்த்தையும் தேவ கட்டளையினாலும் அதுக்குள்ள இருக்கிறது என்ன செய்யணும்? கிண்டி எடுக்கணும். மிகவும் கஷ்டம் சில போல. என்ன என்ன சில நேரம் இல்ல பல நேரம் என்ன அப்ப சில வேளைகள்ல கொத்தும் போது இருதயம் என்ன செய்யும்? வலிக்கும், இருதயம் உடையும், இது வேதனை அடையும். என்ன சில வேளைகள்ல ஆண்டவர் மனுஷர்களையே வச்சிருப்பார். என்ன மனுஷர்களையே வச்சு என்ன செய்வார்? கொத்துவார், செதுக்குவார். சிற்பத்தை எப்படி உளியால செதுக்குவது போல சில வேளைகள்ல யாரையாவது ஒரு ஆளை வச்சிருப்பார். யார் ஒரு ஆளாவது என்ன செய்வினம்? செதுக்கி கொண்டிருப்பினர். என்னடா இது எப்ப போகுது இந்த செதுக்குற? அது உன்னை பரலோகம் கொண்டு போகும் மட்டும் அது செதுக்கி கொண்டிருக்கும். விளங்கிட்டா? அப்ப பாருங்க, வேத வசனத்தினாலும் கட்டளையினாலும் என்ன செய்யணும்? எங்களை என்ன வரையும்? எது வரையும்? ஜீவ ஊற்று நம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு. அப்ப நீங்க செதுக்காவிட்டால், அது எடுக்காவிட்டால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், விளக்கை கொளுத்தி மர கீழே அத மேசைக்கு கீழே என்ன செய்யாத? வைக்காத. வச்சா அந்த மேசைக்குள்ள மறைச்சிடும் எல்லாம். உங்க வெளிச்சம் வெளியால வராது. என்ன செய்ய? மேசைக்கு மேலவை. அப்பதான் இருக்கிறவர்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணுவார். வெளிச்சத்தை மற்றவர்கள் வேணுமென்றால் நீங்க என்ன செய்யணும்? வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மேசைக்கு மேல வரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த துறவு என்ன செய்யணும்? மண்ணில் மூடப்பட்ட துறவை திரும்பவும் விசுவாச தளர்வு. ஆபிரகாம் விசுவாசத்தோட என்ன செஞ்சான்? தோண்டினான். என்ன அவன் ஒரு விசுவாச ஆபிரகாம் ஐயா, விசுவாச வீரர். அவர் விசுவாசத்தோட தோண்டினார், தண்ணீர் வந்தது. ஆனா இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்வார்கள்? இந்த விசுவாச அவர்களுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன் சொல்லுங்க? அலைந்து திரிகிறவர்கள். என்ன அப்ப ஒரு உறுதியற்றவர்கள். உறுதி இல்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள வரும்போது அது என்ன செஞ்சிடும்? விசுவாசம் தள்ளாடி. ஒரு ஸ்ட்ராங், ஒரு பலமா நிக்கணும். பாருங்க, அஸ்திவா ஒரு மதில் எழுப்பது, ஒரு பில்டிங் எழுப்புவது என்றால் என்னத்தை போடுவாங்க சொல்லுங்க? கீழே அஸ்திவாரத்தை நல்ல ஸ்ட்ராங்கா போடுவாங்க. நல்ல உறுதியா போட்டாதான் கட்டிடம் பலமா நிற்கும். அப்ப விசுவாசம் என்ற அந்த ஒரு உறுதியை என்ன செய்யணும்? நாங்கள் போட வேண்டும். இயேசுதான் எங்களுக்கு அஸ்திவாரம்.
அந்த விசுவாசம் என்றதெல்லாம் அந்த கிறிஸ்தவமே இருக்குது. அது என்ன செய்யணும்? நல்ல உறுதியாய் போடும். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என்ன செய்யாது? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை ஒன்றுமே பிரிக்காது. அது வாழ்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் என்னவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது என்ற ஒரு உறுதியான ஒரு ஆழமான ஒரு முடிவுகளை நாம் இருதயத்தில் ஆவியானவரோடு சேர்ந்து எடுக்க வேண்டும். துறவை தோணுங்க, புதிதாக்குங்க. சில வேளைகள்ல சில போராட்டங்கள் பிரச்சனைகளினால் நாம் என்ன செய்வோம்? சில காரியங்களை கண்டதினால் நம்முடைய என்ன வாழ்க்கை சோர்ந்து போய்விடும். விசுவாச தளர்வை கொண்டு வருவது எப்பவும் நினைங்க, பெலிஸ்தியருடைய ஆவி, பெலிஸ்தியருடைய தன்மைகள். அப்ப விசுவாச தளர்வு ஏற்பட்டுவிடும். எங்களால தூரம் போகலாமல் எனக்கு என்ன எவ்வளவு தூரம் தாங்குவது, எவ்வளவு தூரம் இந்த பாரத்தை சுமப்பது? ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெலிஸ்தியர்கள் பலவீனப்படுத்த வருவார்கள். பெரிய ராஜா யாரு? முதல் சவுல், எல்லாரை விட உயரமானவர். அவர் கூட கோலியாத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சார்? பயத்தில் என்ன செய்தார்களாம்? பெலிஸ்திய படையையும் கோலியாத்தையும் பார்த்த உடனே இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எங்க எல்லாம் குகைக்குள்ளும் சுரங்கங்களுக்குள்ளும் அரங்கங்களுக்குள்ளும் கல்லுகளுக்குள்ளும் ஒளித்துக் கொண்டார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிக்கை செய்ய வேண்டியவர்கள் பார்த்த உடனே பயந்து ஒளிந்து கொண்டார்கள். வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளை கண்ட உடனே பார்த்த உடனே எங்களுக்கு என்ன வருது? எப்படி இதை ஜெயிக்கிறது, எப்படி இதை மேற்கொள்வது என்ற ஒரு பயம் வந்தோடனே நாங்கள் என்ன செய்வோம்? நினைப்போம், என்ன என்ன ஒரு விசுவாச தளர்வு ஏற்பட்டுடும். இவைகள் எல்லாவற்றையும் தோண்டி எடுத்து என்ன செய்வோம்? தண்ணி காணும் வரை, சொல்லுங்க, தண்ணி காணும் வரை, ஜீவ தண்ணீர் ஊற்றும் வரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மண்ணுகளை என்ன செய்யணும்? அகற்ற வேண்டும். பாருங்க, முதல் தோண்டுகிறார், கவனிங்க. முதல் ஒரு துறவை வெட்டுறார். என்ன நடந்தது? என்ன வந்ததாம்? என்ன பேர் வைக்கிறார் சொல்லுங்க? முதலாவது இதுக்கு துறவுக்கு வாக்குவாதம். அதை விட்டுட்டு போற. ஓகே, வாக்குவாதமே வேண்டாம். நல்ல ஒரு பண்பு என்ன? ஆபிரகாமுக்கு இது இருந்தே இல்ல. லோத்துடைய மேய்ப்பனுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பனுக்கும் பிரச்சனை வந்த உடனே என்ன நடக்குது? நீ அந்த பக்கம் போறியா, நான் இந்த பக்கம் போறேன். அவர் என்னத்துக்கு ஏன் சொல்லுங்க அப்படி சொன்னார்? அவருக்கு ஆபிரகாம் நல்லா தெரியும், தன்னோட யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்குமா போல் உருவாக்குறவர் தன்னோட இருக்கு. அப்ப என்னோட இருக்கிறவர் பெரியவர் என்று நினைச்சிட்டேனா இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன்? அடிபட்டு புடுங்கிறதுக்கு நிக்க மாட்டேன். என்ன அப்ப இந்த வாக்குவாதம் வந்தோடனே அவர் என்ன ஈசாக்கு விலகி போய் திரும்பவும் என்ன செய்தார்? துறவு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறார்? சித்னா பேர் வைக்கிறார். பேர் வைக்கும் போது அதுவும் அங்க சண்டை, வாக்குவாதம், குழப்பம் இப்படியாக இருக்கிறது. திரும்பவும் போய் என்ன செய்கிறார்? திருப்பவும் துறவு தோன்றார். துறவு தோண்டும் போது அங்க என்ன நடக்குதாம்? அதுக்கு என்ன பேர் வைக்கிறார்? அங்க ஒரு பிரச்சனையும் வரையல. அதுக்கு என்ன பேர் வைக்கிறார்? ரெகபோத். ரெகபோத் எனக்கு தொடங்கி விட்டது. யாருக்கு ரெகபோத் வேணும்? அல்லேலூயா. ரெகபோத் தொடங்கி விட்டது. ஆமென். கர்த்தர் என்னை பழுகும்படி, என்னை துரத்தின எதிரிகள் என்னை விட்டு போகும்படி, எனக்கு வந்திருந்த போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும்படி எனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார். ஆமென். எவ்வளவு அமைதியா இருக்குன்னு தெரியுமா? இந்த துறவை தோண்டினோன்னு இங்கடா பாக்குற, திரும்பி அங்க பாக்குற வாராங்களாண்டு அவங்கள துரத்தினவங்க எல்லாருமே செஞ்சாங்க. வரல. இவன் என்ன செய்யறான்? வெட்ட கரைச்சல் கொடுக்க கூட ஆண்டவரோட நல்ல நெருக்கமாகிறான். விளங்குதா? பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நீங்க எங்க இணையணும் தெரியுமா? தேவனோடு இணையுங்க. அப்பொழுது சாத்தான் பார்ப்பான், போராட்டங்கள் பார்க்கும், இதோட யுத்தம் பண்ணி நாங்க தான் கஷ்டப்படணும். இது இரும்பு கட்டை, இதோட ஒண்ணும் செய்யல, இது தளராது. அவன்கிட்ட செய்வான், போயிடுவான். நீங்க ஆடினீங்களோ அவன் என்ன செய்வான்? இது கொஞ்சம் அசையுது. விளங்கிட்டா? சொல்லுவாங்க, ஒரு இரும்பு அடிக்கிறவர்
கொஞ்சம் என்ன கொஞ்சம் இரும்பு கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது என்று சொன்னா அவர் என்ன செய்வாராம்? இன்னும் வேகமா அடிக்க வலிக்கிறார். அத மாதிரி நாங்க சாஃப்டா காட்டக்கூடாது. நாங்க என்ன செய்யணும்? ஏசுவின் பிள்ளைகள் உண்டு அப்படியே நின்று பாடியா என்று யுத்தத்துக்கு நிக்கணும். மனுஷரோட இல்லையா நிற்கும் போது அவன் என்ன செய்வான்? அந்த ஏரியா விட்டுட்டு போயிடும். பாருங்க, வெட்டினோன்னு ஆண்டவர் என்ன செய்யறார்? அந்த இரவில் ஈசாக்குக்கு தரிசனமாகி, பயப்படாதே, உங்களுக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, நான் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறேன், ஆபிரகாம் என் ஊழியக்காரன், அவன் நிமித்தமாய் உன்னையும் என்ன செய்கிறேன்? ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சந்ததி பெருக வேணுமா? நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா? என்ன செய்? துறவ தோண்டு முதல். போராட்டம் வந்தா என்ன செய்? போராட்டத்தை பார்த்துட்டு பயப்படாத, யுத்தம் பண்ண போகாத. நீ கர்த்தரனோடு அவரோடு இணை, அவரோடு இணை. என்ன செஞ்சாங்களாம்? பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்த என்ன செஞ்சாங்க? தொழுது கொண்டாங்க. அங்கே ஒரு துறவு தான் விட்டுறாங்க திருப்பம். சரியா? பாத்தீங்களா என்றால் அமலேக்கு ராஜா சினேகி ஒப்பந்தம் பண்ணி, நானும் நீயும் சமாதானம், நானும் நீயும் சமாதானம், உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், பிரச்சனை இல்லை, நாங்க 2 பேரும் சமாதானமா இருப்போம். ஆம், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், நிச்சயமாய் மற்றவர்கள் சமாதானம் கூறி வருவார்கள். ஆமென். யுத்தத்துக்கு போகாதீங்க, சமாதானமாய் இருங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்தால் அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். ஆமென். உங்களுக்கு வருகிற நெருக்கங்களிலே அவர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்.